நம்ம பசங்களுக்கு 2+2ன்னு சொல்லி கொடுத்தா பத்தாது. உண்மையிலேயே எந்த ரெண்டும் சேர்ந்தா 4 அப்படின்றதையும் சேர்த்து சொல்லித்தரணும் இல்லையா? இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஃபைனான்ஷியல் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பெரியவங்களுக்கே தெரியறதில்ல. ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு, 1% இன்ஸ்பிரேஷன் 99% ப்ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறார். நம்ம இன்ஸ்பிரேஷன் தான் 99% கொடுக்குறோம். ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க், அந்த கன்சிஸ்டன்ட் ஒர்க், மூளையோடு வேலை செய்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்குது பாருங்க ஒரு விஷயம். அது 1% தான் இருக்குது நமக்கு. சின்னதுலேருந்தே பசங்களை நீ பெரியவனானோடனே இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படிலாம் சொல்லி வளர்க்குறோம் இல்லையா? நல்லா இன்ஸ்பயர் பண்ணுறோம். ஆனால் அந்த டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகும்பொழுது உனக்கு எவ்வளோ வருமானம் வரப்போகுது, அதை வச்சு நீ எப்படி அதை காலம் தள்ள போகிற, அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிற, அதை எப்படி டபுள் ஆக்க போகிற, எப்படி காம்பவுண்ட் பண்ண போகிற, இதன் மூலமாக நீ எப்படி ஒரு லக்ஸுரியஸான லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. அவன் டாக்டர்னா செத்து போகிற வரைக்கும் டாக்டராக தான் இருக்கணும். ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது. இன்ஜினியர் ஆனாலும் அப்படி தான், வேலை செஞ்சாலும் அப்படி தான். பிஸ்னஸ்னால் கேட்கவே வேணாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு 35-40 வயசு ஆனவுடனே போதும், எனக்கு இருக்கிறது போதும், எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா எனக்கு இன்கம் வருது, நான் என்னுடைய லைஃப்பை இப்போ தான் நான் லீட் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்சது பண்ண போகிறேன், பிடித்த இடங்களை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்மள சொல்ல முடியுது? எப்போவுமே ஓடுன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இது ஏன் நம்ம சிறு வயதுலேருந்தே இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனாவது, ஏடா கஷ்டப்படும்போது படுங்க, அதுக்கப்புறம் ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சம்பாதிக்கிறது எதுக்குங்க சம்பாதிக்கிறோம்? சந்தோஷமாக இருக்க தானே, ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்க தான். அப்போது அந்த சம்பாதிக்கிறது சந்தோஷத்துக்காக. ஆனால் அந்த சந்தோஷம் வேணான்னு சொல்லிட்டு வேலையை தான் பார்த்துட்ருக்கோம். எத்தனை ஃபேமிலிஸ் இன்றைக்கி 100ல் 200% ஃபேமிலிஸே பார்த்திங்கன்னா, ஃபேமிலிங்கிறதே இப்போது உடையிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். சம்பாதிக்கணும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. அது எப்படி இல்லைங்களா? அப்போது அந்த சம்பாதிப்பது அப்படிங்கிற எண்ணம் வேணும். ஆனால் அதை எப்படி சம்பாதித்து எப்படி சேமித்து வச்சு ஒரு ஸ்டேஜில் அதால் நம்ம பயனடைஞ்சு நம்ம ரிலாக்ஸாக உட்கார போகிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்.